நலமா நலமா நீங்க நலமா நீங்க நலமா நீங்க நலமா நலமா நீங்க நலமா ஊடக வழி இல்லம் நோக்கி நலமா நீங்க நலமா ஊடக வழி. மாதா தொலைக்காட்சி அன்பர்களே, நண்பர்களே, வணக்கம். நலமா நீங்க நலமா? எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? இந்த நாளில் உங்களை சந்திக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த நாளுக்காக நன்றி சொல்வோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்முடைய நாட்டினுடைய சுதந்திர தின பெருவிழாவை நாம் கொண்டாடினோம் இல்லைங்களா? உண்மையிலேயே நாமெல்லாம் இந்தியர்கள் என்பதிலே பெருமைப்பட வேண்டும். இந்திய கிறிஸ்தவர்கள் என்பதிலே நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். பல நேரங்களில் எனக்கு என் நாடு என்ன செஞ்சிச்சு அப்படி தான் நம்ம பேசுகிறோம். இல்லை, நான் என் நாட்டுக்காக என்ன செய்திருக்கிறேன். நம்ம எப்போதுமே எதிர்பார்ப்பவர்களாக இருக்கிறோம். இல்லை, நாட்டினுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுபவர்களாக மாற வேண்டும். புரியுதுங்களா? நாடு எனக்கு என்ன செய்தது என்று எதிர்பார்ப்பதை விட, நாட்டிற்காக நான் என்ன செய்கிறேன், என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்று நாட்டினுடைய எதிர்பார்ப்பை அறிந்து அதை நிறைவேற்றக்கூடிய கடமையுள்ள, பொறுப்புள்ள ஒரு இந்திய கிறிஸ்தவனாக வாழத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரிங்களா? இதை எப்போதுமே நம்ம மறந்துடக்கூடாது. எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லாரையும் மதிப்பவர்களாக, எல்லாரையும் சமமாக அன்பு செய்பவர்களாக, எல்லாரையும் சமமாக அரவணைத்து செல்பவர்களாக நாம் மாற வேண்டும். ஆனால் இந்த பண்புகள் நம்மிடம் வளர்ந்தோங்க வேண்டும். நாம் நம்முடைய அடுத்து வரக்கூடிய தலைமுறைகளுக்கு ஊட்டி வளர்த்திடவும் வேண்டும். இதில் இன்னும் குறிப்பாக நம்முடைய நாட்டு தலைவர்களுக்காகவும் சிறப்பாக நாம் ஜெபிக்க வேண்டும், நன்றி கூற வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய நாட்டு சுதந்திரத்துக்காக எத்தனையோ பேர் தியாகம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும். அவர்களுடைய இறந்து போன அந்த ஆன்மாக்களுக்கு ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றி அருள வேண்டும் என்றும் ஜெபிக்க வேண்டும். அதே போல தற்சமயம் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்காக, நாட்டு தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த பொது நலனுக்காக தங்களை அர்ப்பணித்திருக்கிறார்கள். அதில் நேர்மையாக செல்லும் பொழுது பல தடைகள் வரும், பல பிரச்சனைகள் வரும். அதே நேரத்தில் அவர்களுக்கு நிறைய வஞ்சகமான சூழல்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், நிறைய இருக்கும். ஆனால் எல்லாவற்றையும் அவர்கள் சரியாக எதிர்கொள்ள வேண்டும், நேர்மையாக எதிர்கொள்ள வேண்டும், உண்மையாக எதிர்கொள்ள வேண்டும். மக்கள் மேல் அக்கறை கொண்டுள்ள முடிவுகளை, மக்களுடைய வளர்ச்சிக்கு துணையாக இருக்கக்கூடிய முடிவுகளை எடுக்கக்கூடிய மனிதர்களாக அவர்கள் எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். சரிங்களா? அதை எந்த கருத்துக்களை சொல்லணும்னு நினச்சேன். அதனால் எந்த கருத்துக்களை மனதில் கொண்டு நீங்கள் அன்னைக்கு தானே முடிஞ்சிருச்சுல அப்படின்னு இல்லாமல் நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும் என்று உங்களுக்கு கேட்டுக்கொள்ள, நினைவூட்ட நான் ஆசைப்படுகிறேன். சரிங்களா? சரி, இப்போ நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். அன்பர்களை நல விசாரிக்கிறதுக்கு முன்னாடி 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை எனும் ஆவணத்திலிருந்து கடந்த வாரம் நான் கேட்ட கேள்வி இதுதான். திருச்சபையின் மக்களின் உயர்நிலை தங்கள் சொந்த தகுதியால் அல்ல, மாறாக எவ்வருளால் தரப்பட்டுள்ளது? இதுதான் நான் கேட்ட கேள்வி. அதற்கான சரியான பதில் கிறிஸ்துவின் தனி அருள். கிறிஸ்துவின் தனி அருள். அப்போது எப்படி இந்த பதிலை பொருத்தி பார்க்கலாம்? திருச்சபையின் மக்களின் உயர்நிலை தங்கள் சொந்த தகுதியால் அல்ல, மாறாக கிறிஸ்துவின் தனி அருளால் தரப்பட்டுள்ளது. சரிங்களா? அதனால் 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை எனும் கொள்கை திரட்டில் 108வது பக்கத்தில் இது இருக்குது. படிங்க, தெரிந்து கொள்ளுங்கள். சரிங்களா? இன்றைக்கான கேள்வி என்பதை நிகழ்ச்சியின் இறுதியில் பார்க்கலாம். இப்போ அன்பர்கள்ட்ட நல்லா விசாரிச்சிடலாம். முதல் அன்பர் யாருன்னு பார்த்துருவோமா? ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர். நலமா? தோஸ்திரம். நலமா? நீங்க நலமா?
நாங்க நலம் ஃபாதர். நீங்க நலமா இருக்கீங்களா ஃபாதர்? நல்லா இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறதுல. உங்க பேர்லாம் சொல்லி அறிமுகப்படுத்திக்கங்க. My name is Andrew. My name is Andrea. என்னோட பேர் மரிய ரோஸ்லின் ஃபாதர். என் கணவர் பேர் பெல்வின் ராஜ். ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? திருச்சியில லூர்து மாத அன்னையுடைய பங்குல கம்பரசம்பேட்டைன்னு ஒரு கிராமத்துல இருந்து பேசுறோம் ஃபாதர். லூர்து மாதா ஆலயங்களா? கம்பரசன் ஆமா பேட்டையா? ஃபாதர். ஆமா ஃபாதர். சரி சரி சரி. ஓகே, ரொம்ப மகிழ்ச்சி. மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? அது எப்பவுமே மாதா டிவில சொல்றதுதான் ஃபாதர். மாதா தொலைக்காட்சி இல்லந்தோறும் இறையாட்சி. அதுதான் ஃபாதர். அதுக்கு நிகர் வார்த்தை வேற இல்ல ஃபாதர். ஓகே, அந்த அந்த வார்த்தை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. அந்த இல்லந்தோறும் இறையாட்சி மாதா தொலைக்காட்சி நிறைவேற்றுதுன்னா என்னென்ன நிகழ்ச்சிகள் வழியா அதை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? மெயினா திருப்பலி ஃபாதர். எவ்வளவோ வயசானவங்க, பெரியவங்க, கை குழந்தை வச்சிருக்கிறவங்க வராத நேரத்துல அந்த நற்கருணை ஆசிரியர் 11 மணிக்கு அந்த இறை ஆசிரியர் அதோடு அந்த திருப்பலி, அதுவுமே மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஃபாதர். நிறைய எங்க பெரியம்மாலாம் வயசானவங்க, நடக்க முடியாது. அவங்களுக்கு துணையா இருக்கிறது அந்த மாதா தொலைக்காட்சி மட்டும்தான் ஃபாதர். அந்த மாதிரி எவ்வளவோ மக்கள் பயனடைகிறாங்க. அதான் அந்த கொரோனா டைம்ல எல்லாம் மாதா டிவி தான் மிகப்பெரிய ஆசீர்வாதமா எல்லாருக்குமே இருந்தது ஃபாதர். அந்த மாதிரி தனிமையில இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல துணை, நல்ல ஒரு ஆசீர்வாதம் ஃபாதர். ஓகே ஓகே, வெரி நைஸ். சொல்லுங்க குழந்தைகளா, நீங்க சொல்லுங்க, மாதா டிவி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கா? சரி, நீங்க என்ன காலையில எழுந்ததுமே நாங்க மாதா டிவி தான் ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணுவோம் ஃபாதர். அந்த காலை கடவுள் வணக்கத்துல இருந்து எல்லாமே அந்த பாடல்கள் எல்லாம் கேட்டுட்டு தான் அவங்க ஸ்கூலுக்கு போவாங்க. பர்டிகுலரா எக்ஸாம் டைம்ல நீங்க எழுதி இசையமைத்த அந்த பாடல் இயேசுவே கூட அது ரொம்ப பிடிக்கும். பிள்ளைகளுக்கு நல்லா பாடுவாங்க. அது ஒரு உறுதியா இருக்கும் ஃபாதர். அந்த எக்ஸாம் டைம்ல ஒரு ரொம்ப நல்ல பாட்டு ஃபாதர் அது. இப்ப குழந்தைங்களுக்குன்னு இல்லாம யாரெல்லாம் ஒரு இன்டர்வியூக்கே போறாங்க, அந்த பாட்டை கேட்டுட்டு போகும்போது அவங்களுக்கு அவ்வளவு ஒரு உத்வேகமா இருக்கும் ஃபாதர். அவ்வளவு வரிகள், நல்ல வரிகள் ஃபாதர். அதுக்கு ஸ்பெஷலா உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும் ஃபாதர். அதை இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறேன் நானு. கடவுள் ஏதோ தூண் வச்சு எழுதினோம், அவ்வளவுதான். நம்ம கருவிதான். சரி குழந்தைகளா, சொல்லுங்க, நீங்க கண்ணான கண்மணிகள் நிகழ்ச்சியில வந்திருக்கிறீங்களா? வெரி குட். என்ன பண்ணீங்க? கண்ணான பாட்டு பாடுனீங்களா, வசனம் சொன்னீங்களா? சரி, இப்ப ஆளுக்கு ஒரு வசனம் சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச வசனம். பெற்றோர்க்கு கீழ்ப்படியுங்கள், ஆண்டவரின் அடியார்க்கு இதுவே ஏற்புடையது. வாவ், அட்டகாசம், அருமை. தம்பி நீ சொல்றா. எனக்கு வலுவூட்டுகிறவரின் துணை கொண்டு எனக்கு எதையும் செய்ய ஆற்றல் உண்டு. பிலிப்பியர் 4:13. வாவ், அருமை அருமை. குட், வெரி குட், வெரி குட். சூப்பர் சூப்பர் சூப்பர். Thank you father. வெரி நைஸ், வெரி நைஸ். சொல்லுங்க, மாதா தொலைக்காட்சி குடும்பத்திற்கு எப்படி உதவியா இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்ப பார்த்தாலும் இந்த கார்ட்டூனே பார்த்துட்டு இருப்பாங்க ஃபாதர் பசங்க. அந்த EWTNல வரும் அந்த பைபிள் கதைகள் கார்ட்டூன் மூலமா காட்டுறது இவங்க பிள்ளைகளுக்கு, சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு அது ஒரு நல்ல ஆசீர்வாதம் ஃபாதர். அதை பார்த்து நிறைய கத்துக்கிறாங்க. அப்படியே அமைதியா உட்காந்து பார்ப்பாங்க. அது புரியணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப கூர்ந்து கவனிப்பாங்க ஃபாதர். அவங்க எளிய முறையில குழந்தைகளுக்கு புரியுற வகையில அதெல்லாம் இருக்கு ஃபாதர். அதே மாதிரி காலையில ஸ்கூல் கிளம்பும் போது அந்த பாடல்கள் எல்லாம் கேட்டு மெய்மறந்து உட்கார்ந்துருப்பாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கும் ஃபாதர். அந்த மாதிரி டைம்ல அந்த மாதா டிவி குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு பெரிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் ஃபாதர். இந்த நேரத்துல ஒரு சாட்சி சொல்லணும்னு ஆசைப்படுறேன் ஃபாதர். சொல்லுங்க. பாப்பாவுக்கு போன வருஷம் மார்ச்ல எல்லாம் வயிற்று வலியால ரொம்ப கஷ்டப்பட்டா ஃபாதர். திருச்சி காவேரி மருத்துவமனையில தான் போய் அவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணணும். அது மேபி கேன்சரா இருக்குமோன்ற அளவுக்கு எல்லாம் அவங்க பயாப்சி வரைக்கும் போனாங்க ஃபாதர். நான் நம்ம மாதா டிவி ஹெல்ப்லைன்ல பிரேயர் ரிக்வெஸ்ட் கேட்டிருந்தேன் ஃபாதர். ஒரு சிஸ்டர் பேசினாங்க, நல்ல ஜெபம் பண்ணாங்க. அதுக்கு மறுநாள் ரிப்போர்ட் நெகட்டிவாவே வந்துருச்சு ஃபாதர். அது ரொம்ப பெரிய எனக்கு மாதா டிவி மூலமா கிடைச்ச அற்புதம். அது மாதிரி எவ்வளவோ குடும்பங்களுக்கு அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் கிடைச்சிட்டு இருக்கு ஃபாதர். மாதா டிவி இன்னும் மென்மேலும் வளரணும்னு எப்பவுமே நான் வேண்டிக்கிறது அதுதான் ஃபாதர். உண்மையிலே பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஓகே குட்டீஸ், ரொம்ப அருமை. சந்திச்சதுல மகிழ்ச்சி. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுறீங்களா? கேட்கலாம். இயேசுவே கூட நீங்க வாருங்க, இனி எனக்கு எப்போதும் வெற்றிதானுங்க. படிச்சதெல்லாம் எனக்கு இப்போ மறந்து போகுதே, படபடப்பு மனசில் பரவி நிற்குதே.
பாசமா இயேசுவே பக்கம் நில்லுங்க, என் பக்கம் நில்லுங்க. படிப்பெல்லாம் எனக்கு இப்போ நிலைநிற்குமே, நிலைநிற்குமே. தேங்க்யூ உண்மையிலே மகிழ்ச்சி. நீங்க பாடினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. உங்களுடைய அன்பு மாறா தொலைக்காட்சி மேல் எந்த அளவுக்கு இருக்குதுன்றது ரொம்பவே என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சின்ன ஜெபம் சொல்கிறேன், ஓகேங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் குடும்பத்திற்கு தேவையான அருள் வரங்களையும் பொருள் வரங்களையும் ஆண்டவர் அருள்வாராக. மேலுமாக இந்த அன்பு குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலத்தையும் நல்ல படிப்பையும் கொடுத்து மேல்மேலும் ஆசீர்வதிப்பாராக. இந்த குடும்பத்திற்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் நீங்க பாதுகாப்பு ஆண்டவர் அருளி இவர்களோடு எப்பொழுதும் தங்கி இருப்பாராக. ஆண்டவருடைய உடனிருப்பை இந்த குடும்பத்தினர் ஒவ்வொருவரும் உணர செய்தருள்வாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் ஆண்டவர் இவர்களை பாதுகாத்தருள்வாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஸோ தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. ஓகேங்களா? ஸோ ரொம்ப மகிழ்ச்சி, உங்களோட பேச ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சி இணைஞ்சிருங்க. மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ, பாய். தேங்க்யூ. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, திருச்சியிலேருந்து சகோதரி மரிய ரோஸ்லின் பேசினாங்க. என்ன சொல்லணும், மாதா தொலைக்காட்சி எந்த அளவுக்கு நேசிக்கிறாங்க நான் எதிர்பார்க்கல. இடபிள்யூடியினுடைய கார்ட்டூன் ஷோலாம் சொல்கிறாங்க, குழந்தைகள் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே ஒரு புதிய கருத்தாக, ஒரு புதிய பகிர்வாக ரொம்பவே நல்லா அருமையாக இருந்துச்சு. அந்த குழந்தைகள் பங்கெடுத்து பாட்டு பாடி கருத்துக்கள்லாம் சொன்னது கூட ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்கும் அவங்களுடைய பகிர்வு அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்படி இந்த அளவுக்கு மாறா தொலைக்காட்சி நேசிக்கக்கூடிய அன்பர்கள் இருக்கிறாங்க அப்படின்னும் போது மாறா தொலைக்காட்சி இன்னும் அடுத்த நிலைக்கு உயரும் என்பதில் மாற்று கருத்தில். அப்படித்தானே? கட்டாயமா. அடுத்த அன்பர் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டலாமா? ஊடக வழி இல்லம் நோக்கி வாங்க போகலாம். வணக்கம். வணக்கம் ஃபாதர், எப்படி இருக்கீங்க ஃபாதர்? நல்லா இருக்கிறேன். நலமா? நீங்க நலமா? நலம் ஃபாதர். நாங்க பேசணும்னு ரொம்ப நாளும் எதிர்பார்த்தோம் ஃபாதர். எதிர்பார்த்த வாய்ப்பு இன்னைக்கு ரொம்ப கிடைச்சிருக்கு. எனக்கும் ரொம்பவே மகிழ்ச்சி. உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்பவே பெருமையா மகிழ்ச்சியா இருக்கு. உங்க ஒவ்வொருத்தருடைய பேர்லாம் சொல்லி அறிமுகப்படுத்திக்கங்க. என் பேர் ஜோஸ்பின் அருள்மேரி ஃபாதர், ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். என் பேர் நிக்கேலம்மா. யூஜின் தாஸ். எத்தனாவது படிக்கிறீங்க? வெரி குட். சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க எல்லாரும்? ஃபாதர், நாங்க திருநெல்வேலி கேடிசி நகர்ல இருந்து பேசுறோம் ஃபாதர். எங்க பங்கு ஆரோக்கிய மாதா ஃபாதர். ஓகே. சர்ச்சுக்கு போவோம். இவ வந்து ஆல்டர்ல இருக்கிறோம் ஃபாதர். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆல்டர்ல போயிட்டு இருக்காங்க. வாவ், சூப்பர் சூப்பர் சூப்பர். இப்ப சொல்லுங்க, மாதா டிவி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? மாதா டிவி மன நிறைவா இருக்கு ஃபாதர். மன மகிழ்ச்சிக்கான டிவி மாதா டிவி. ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க. இதை ஏன் சொல்லணும்னு நீங்க நினைச்சீங்க? நான் வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கேன் ஃபாதர். எனக்கு ஆறுதல்னாலே மாதா சேனல் பார்த்தாலே மன மகிழ்ச்சியா இருக்குது. என் கஷ்டங்கள் என்னை விட்டு அகன்று போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. என்னென்ன நிகழ்ச்சிகள் எல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது உங்களுக்கு மன அமைதி, மன மகிழ்ச்சி, மன நிறைவு கிடைக்கும் நினைக்கிறீங்க? காலை வணக்கத்துல ஆலயம் அறிவோம் அந்த நிகழ்ச்சி பார்க்கும்போது நாங்க வீட்டுல உட்கார்ந்து நிறைய ஆலயங்களை பார்க்கறோம் ஃபாதர். வீட்டுல நாங்க வேற எங்கேயும் போறது இல்லை. அதுல இருந்து பார்க்கும்போது நிறைய புதுமையான விஷயங்கள், புதுமையான நிறைய விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. நற்கருணை ஆராதனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க 4-5 பாதம் சேர்ந்து முழங்கால் போட்டு அது பார்க்கும் போதே நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் மன நிறைவா நீங்க எங்களுக்கு முன் உதாரணமா இருக்கீங்க. ஃபாதர்ஸ் யாருமே அப்படி பண்றாங்களா அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி. ஆனா நீங்க மாதா சேனல்ல அவ்வளவு அழகா அருமையா எங்க மன கஷ்டங்கள் எல்லாமே நீங்கிற அளவுக்கு திரும்ப குழந்தைகள் கண்ணான கண்மணி நிகழ்ச்சி இதுல இவன் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கான். வா, வெரி குட் வெரி குட். எனக்கு இவன் 17 இயர்ஸ் கழிச்சுதான் அந்த பையன் பிறந்தான். கல்யாணம் ஆகி இன்னைக்கு 2000 எனக்கு மேரேஜ் ஃபாதர். 17 வயசுல எனக்கு கல்யாணம் ஆச்சு.
17 வருஷம் குழந்தை இல்லாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஃபாதர். இவர் கிடைச்சதான் என் வாழ்க்கையில பெரிய ஒரு கடவுள் செஞ்ச கிஃப்ட். நான் ஆண்டவரை அண்டி தேடி பிடிக்கும் போதே எனக்கு இந்த பாக்கியம் கிடைக்கல, இனிமேல் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நான் தள்ளப்பட்டுட்டு இருக்கும் போதுதான் எனக்கு இது கிடைச்சான். கிடைச்சது மட்டும் இல்லாம நம்ம சர்ச்சிலையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா போயிட்டு இருக்கான். அது ரொம்ப அவனேதான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது நான் ஆல்டர்ல போய் ஹெல்ப் பண்ணணும் அவங்ககிட்ட நான் கேட்டேன். இந்த மாதிரி ஆல்டருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவங்க சண்டே மட்டும் நீங்க அனுப்ப வேண்டாம், மத்த நாள் நீங்க அனுப்பி வைக்கன்னு சொன்னாங்க ஃபாதர். ஆனா இந்த பசங்க சண்டே கேட்கல, போய் நின்னாங்க. சரி ரைட்டு அப்படின்னு இப்ப வரைக்கும் போயிட்டு இருக்காங்க ஃபாதர். சிறப்பு, மிக சிறப்பு. படிப்புலயும் டாப்பர்ல தான் வராங்க. வாவ், சூப்பர். எதுவும் குறை கிடையாது. அது மட்டும் இல்லாம வேர்ல்டு ரெக்கார்டு முதற்கொண்டு இவன் வாங்கிட்டான் ஃபாதர். செகண்ட் சூப்பர் சூப்பர். வேர்ல்டு ரெக்கார்டு வாங்கியிருக்காங்க. ரொம்ப மன மகிழ்ச்சியா இருக்கு ஃபாதர். அது மட்டும் இல்லாம நம்ம மாலாச்சேனல்ல அந்த இயற்கை வைத்தியங்கள், சித்த வைத்தியம் அதெல்லாம் ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு ஃபாதர். நீங்க பேசுறது திரும்ப அந்த தமிழ் பத்தி இப்ப மதியானம் போட்டுட்டு இருக்காங்க, அதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப மன நிறைவு, மன மகிழ்ச்சியா இருக்கு ஃபாதர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, மாதா தொலைக்காட்சி உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? இதுதான் எனக்கு உயிரே. அதெல்லாம் பார்த்து நல்லா நிறைவா இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் கோயிலுக்கு போவேன், மற்ற நேரம்லாம் எல்லா பிச்சையும் பார்ப்பேன். சனிக்கிழமை முடிஞ்சா கோயிலுக்கு போவேன், இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் கோயிலுக்கு போவேன். சரி சரி. உங்க அதாவது எனக்கு அதான் நிறைவா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் இருக்கேன். எனக்கு நிறைய நோய், அதுலயே எனக்கு உயிர் தந்திருக்காங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் கூட இருக்கிறாரு. நீங்க தைரியமா நம்பிக்கையா இருந்தீங்கன்னா போதும். சொல்றா குட்டி பையா, நீ சொல்லு, ஒரு பிடிச்ச இறைவார்த்தை ஒண்ணு சொல்லு. திருப்பாடல் 23. ஆண்டவரே என்னாகிய இருக்கேனும் பசுபோல் வெளிநீட்டி என்னை இறைப்பாடல் செய்வார். அமைதியான நீர் எனக்கு அவர் கொடுப்பார். தன் பெயருக்கு ஏற்ற என்னை நீதிபதி நடத்துவார். மேலும் சாவின் பலத்தாக்கி எனக்கு நேர்ந்தாலும் நீ என்னோடு இருக்கிறதா நான் எட்டிருக்கும் அஞ்சினேன். சூப்பர் சூப்பர், அருமை அருமை, ரொம்ப அழகா சொன்ன. சரிங்கம்மா சொல்லுங்க சகோதரி, மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எல்லாருமே மாதா சேனலை விரும்பி பார்க்கணும் ஃபாதர். அதிகமான நேரம் எடுத்து பார்க்கணும். நம்ம கஷ்டம் வரும்போது மாதா சேனலை தேடி போக கூடாது, எப்போதுமே நம்ம பார்க்கணும். கஷ்ட நஷ்டங்கள் நம்ம வாழ்க்கையில வரும், எல்லாமே கடவுள்கிட்ட நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அவர் எல்லாமே பார்த்துக்கிட்டாரு. நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு அமைதியாவே இருந்துக்கலாம். மாதா சேனலை நம்ம எப்போதுமே விரும்பி பார்க்கணும் ஃபாதர். நிறைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம கத்துக்கலாம். விட்டு கொடுக்கிற மனப்பான்மை, பொறுமை, தாழ்ச்சி, சாந்தம் எல்லாமே அதுல நம்மளுக்கு கிடைக்கும் ஃபாதர். அமைதியா இருந்தாலே எல்லாமே எல்லா பிரச்சனைக்கும் வழிவகை கண்டிப்பா கிடைக்கும். சூப்பர் தம்பி, நல்லா ஜெபம் பண்ணுங்க, ஓகேவா? இறை அழைத்தல் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கணும் அப்படின்னா நல்லா ஜெபம் பண்ணுங்க. டெய்லி குடும்ப ஜெபம் சொல்லுங்க, தனிப்பட்ட ஜெபம் சொல்லுங்க. நீங்கள் இன்னும் நல்லா படிங்க, நல்லா படித்து நிறையா கற்றுக்கங்க. ஸோ நல்ல நன்மையான காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய நடக்கட்டும். கடவுள் உங்கள் வழியாக நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தட்டும். ஓகேங்களா? சரி, ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். சிறப்பு சிறப்பு, வாழ்த்துக்கள். ஓகே, ஒரு சின்ன ஜெபம் சொல்லலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து உங்களை வழிநடத்துவாராக. அன்பு குழந்தைக்கு, தம்பிக்கு நல்ல ஆசீர்வாதத்தை கொடுப்பாராக. அவனுடைய விருப்பப்படி அவனை எப்பொழுதும் ஆண்டவர் வழிநடத்தி செல்வாராக. ஞானத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் ஆண்டவர் அவனுக்கு அருள்வாராக. குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஆண்டவர் தீர்வினை வழங்குவாராக. உங்களை எந்நாளும் எப்பொழுதும் என்மேலும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறார். நன்றி. உங்களை சந்திச்சதில் மகிழ்ச்சி. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சிக்காக ப்ரேயர் பண்ணுங்க, மாதா தொலைக்காட்சியை பாருங்க, மாதா தொலைக்காட்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே,
சிறப்பு. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. நன்றி. தேங்க்யூ. மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, திருநெல்வேலியிலிருந்து சகோதரி ஜோஸ்பின், அருள்மேரி, அன்பு தம்பி, அம்மா எல்லாம் அவங்கெல்லாம் பங்கெடுத்து பேசினாங்க. ரொம்பவே சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார்கள். ரொம்ப நெகிழ்ச்சியாக, ரொம்பவே மனதை திறந்து தங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் சிறப்பாக அந்த அம்மா சகோதரி பகிர்ந்து கொண்டார்கள். ஸோ வாழ்த்துக்கள், நன்றி. அந்த அன்பு தம்பி ஒரு மிகப்பெரிய வரமாக அந்த குடும்பத்திற்கு கிடைத்திருக்கிறார். அதனால் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுடைய பகிர்வு ரொம்ப சிறப்பாக இருந்தது. இறுதியாக ஒரு நண்பரை கூப்பிட்டு நல்லா விசாரிச்சிடலாம். ஊடக வழி இல்லம் நோக்கி அங்கே போகலாம். வணக்கம். தந்தை அவர்களுக்கு வணக்கம். வணக்கம். நலமா? நீங்க நலமா? எல்லாரும் நல்லா இருக்கோம் ஃபாதர். ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல. உங்க ஒவ்வொருத்தருடைய பேரையும் சொல்லி அறிமுகப்படுத்திக்கங்க. நான் பீட்டர் அடைக்கலராஜ். என்னுடைய மனைவி பெயர் எமல்டா மேரி. என்னுடைய பேச்சு பெயர் கிறிஸ்டா ரியானா. எங்க இருந்து பேசுறீங்க? கோவை தொண்டாமுத்து செல்வபுரம் பங்கை சேர்ந்தவர்கள். உங்க பங்கு ஆலயத்தோட பேரு? அன்னை வேளாங்கண்ணி திருத்தலம். ஓ, சூப்பர் சூப்பர், அருமை. அவர்கள் சைமன் பீட்டர் அவர்கள். ஓ, மிகச்சிறப்பு. சொல்லுங்க, மாதா தொலைக்காட்சி அப்படின்னு நினைச்ச உடனே ஒரே வரியில சொல்லணும்னா என்னன்னு சொல்லுவீங்க? கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு எடுத்த வெகுமதி. வாவ், அழகா சொல்றீங்க. பல வேறுபாடுகளுக்கிடையே, பல சிக்கல்களுக்கிடையே கத்தோலிக்க திருச்சபையுடைய உண்மையான கோட்பாடுகளை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு ஊடகம், உண்மையான புரிதலை மக்களுக்கு கொடுக்கக்கூடியது. ரொம்ப அழகா சொல்றீங்க. சிறப்பா, ரெண்டு பேருமே ரொம்ப சிறப்பா அழகா சொல்லியிருக்கிறீங்க. கேட்க மகிழ்ச்சியா இருக்கு. என்னென்ன நிகழ்ச்சிகளை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நிகழ்ச்சிகளா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நாங்க காலையில 6 மணிக்கு மாஸ் போடுவோம் ஃபாதர். திருப்பதி மாஸ், அதுக்கப்புறம் காலை வணக்கத்துல அதுல உள்ள எல்லா ஆலயம் அறிவோம், அப்புறம் கதைகள் 1000 இதெல்லாம் ரொம்ப பாப்பா. அது இல்லாம அவங்க காலை வணக்கத்துல அவங்க சொல்ற ஸ்டோரியே நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும், கேட்போம் ஃபாதர். அப்புறம் எடுத்து வாசி ரொம்ப விருப்பமா பாப்பேங்க. எடுத்து வாசியில மதிப்புக்குரிய ஆயர் அவர்கள், பீட்டர் அபீர் அவர்கள் அருமையா அந்த காலத்தையே கூட்டிட்டு போயிடுறாரு. மாதா தொலைக்காட்சி பார்க்கறதுனால எப்படிப்பட்ட ஒரு மனநிலை நீங்க உணர்வீங்க? மனசுக்கு ஒரு நிம்மதியை தருகிறது ஃபாதர். மற்ற தொலைக்காட்சியை விட மாதா தொலைக்காட்சி பார்க்கும் பொழுது மன நிறைவை தருகிறது தான் ஒரே வார்த்தையில் சொல்ல முடியும். ஓகே, மாதா தொலைக்காட்சினால என்னென்ன நம்ம கற்றுக்கொள்கிறோம்? கிறிஸ்துவ நெறிமுறைகள் வாழ கற்றுக்கொள்கிறோம். ஓகே, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் ஃபாதர். நிறைய சந்தேகங்கள் எல்லாம் எங்களுக்கு தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஊடகமா இருக்கு. உங்களை போன்ற தந்தை அவர்கள் எடுத்துரைக்கிற எல்லா நிகழ்வுகளும் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். நன்றி. மாதா தொலைக்காட்சி பார்க்கக்கூடிய நேயர்களுக்கு, அன்பர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னும் நிறைய பேர் அதிகமா பார்க்கணும். மற்ற தொலைக்காட்சிகளை புறந்தள்ளி விட்டு மாதா தொலைக்காட்சியை கண்டு அதனை பயன்பெற வேண்டும். ஆமா, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இன்னும் மாதா டிவியை அதிகமான பேர் பார்க்கணும். அதை நாங்களும் எடுத்துரைப்போம். அதற்கு நாங்களும் உறுதுணையாக இருக்க வேண்டும். பொதுமக்களாகி நாங்களும், கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகி நாங்களும் உறுதுணையாய் மாதா டிவிக்கு நிற்க வேண்டும். அருமை. ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறீங்க. ரொம்ப ஷார்ட்டா சொன்னாலும் ஸ்வீட்டா சொன்னாங்க அப்படின்னு சொல்றதுக்கு ரொம்ப சிறப்பா சொல்லியிருக்கிறீங்க. மகிழ்ச்சியா இருக்குது. எல்லாரும் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுங்க, கேட்கலாம். நிலையான சொந்தம் நீதானே என்றும், நீ போதும் என் இயேசுவே, அயராது என்றும் அணைக்கின்ற செல்வம் நீ போதும் இயேசுவே, கொடியாக நீக்கும் இலையாக நானும் பிரியாத வரம் வேண்டுமே, கடலான நீயும் நதியான நானும் இணை சேர அருள் வேண்டுமே. ரொம்ப அருமையா பாடினீங்கம்மா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ரொம்ப அழகான வாய்ஸ். உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். பாப்பா ஹாய். பாப்பா, குட்டி பாப்பா. என்னுடைய மனைவி கேட்டிசம் டீச்சர்.
வாவ். கல்வி ஆசிரியர். ரொம்ப சிறப்புமா, ரொம்ப நல்லா அந்த பணியை செய்யறீங்க. என்ன சிறப்பா செய்யுங்க. வாழ்த்துக்கிறோம், ஜெபிக்கிறோம். ஓகேங்களா? எங்கள் இல்லத்துக்கு வந்த தந்தை அவர்களுக்கு மிகவும் நன்றி நன்றி நன்றி. ஒரு சின்ன ஜெபம் சொல்லிடலாம். ஓகேங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை, உங்கள் குடும்பத்தை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் அருள்வாராக. அன்பு பாப்பாவுக்கு நல்ல எதிர்காலத்தையும் ஞானத்தையும் ஆண்டவர் கொடுப்பாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் ஆண்டவர் பாதுகாத்து உங்களை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக. காட் bless you. கடவுள் உங்களை ஆசிர்வதிக்கிறார். ஸோ நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி உங்களோட பேசுனதுல. தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியை பாருங்க, ப்ரேயர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. தேங்க்யூ. காட் bless you. தேங்க்யூ. பாய். தேங்க்யூ சார். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, கோயம்புத்தூர்லேருந்து ஐயா பீட்டர் அடைக்கலராஜ், அம்மா எமல்டா மேரி ரொம்ப அழகாகவே பேசினாங்க. நச்சென்று நறுக்கென்று ஐயா ரொம்ப அழகாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே இருந்தார்கள். அம்மாவும் சிறப்பான தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டே இருந்தார்கள். நல்ல அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள் அப்படி தான் சொல்லணும். அதனால் இன்று பங்கெடுத்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றிகள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் மாதா தொலைக்காட்சி எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது என்பதை அழகாக வெளிப்படுத்தினீர்கள். உங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை நாங்கள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக சிறப்பாக நாங்கள் ஜெபிக்கிறோம் என்ற வாக்குறுதியும் கொடுக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபம் செய்யுங்கள். மாதா தொலைக்காட்சிக்காக உதவி செய்யுங்கள். சரிங்களா? சரி, இப்போ நம்ம இன்றைக்கான இறைவார்த்தையை நம்ம மனப்பாடம் செய்யலாம். சரிங்களா? லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறை வார்த்தைகள் 49 முதல் 53 வரை. பிளவு ஏற்படுதல் அப்படிங்கிற தலைப்பில் ஆண்டவர் அழகான இறைவார்த்தை கொடுத்துருக்கார். இன்னைக்கு என்ன வார்த்தை நம்ம மனப்பாடம் செய்ய போகிறோம் அப்படின்னா, லூக்கா நற்செய்தி அதிகாரம் 12 இறைவார்த்தை 49. சரிங்களா? நான் சொல்ல திருப்பி சொல்லுங்க. மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். புரியுதுங்களா? மண்ணுலகில் தீ மூட்ட வந்தேன், அது இப்பொழுதே பற்றி எரிந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் விருப்பம். தீ அப்படியே நிற்காது, போயிட்டே இருக்கும் இல்லையா? பற்றி எரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருக்கும். அதனால் நாமும் இறைவார்த்தை அறிவிக்கக்கூடிய சீடர்களாக, தூதர்களாக மாறணும். அதான் ஆண்டவருடைய விருப்பம். சரிங்களா? சரி, இன்னைக்கான கேள்வி என்ன? திருச்சபை என்னும் கொள்கை திரட்டில் 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் இருந்து இதுதான் அதற்கான கேள்வி. கிறிஸ்துவின் தனி அருள் கொடைக்கு எப்படி பதிலளிக்காவிடில் இறைமக்கள் நிறைவாழ்வு அடையாமல் கடுமையான தீர்ப்பு பெறுவர். மீண்டுமாக சொல்கிறேன். கிறிஸ்துவின் தனி அருள் கொடைக்கு எப்படி பதிலளிக்காவிடில் இறைமக்கள் நிறைவாழ்வு அடையாமல் கடுமையான தீர்ப்பு பெறுவர். 2ஆம் வத்திக்கான் சங்க ஏடுகளில் திருச்சபை எனும் கொள்கை திரட்டை எடுத்து வாசிங்க. அதற்கான பதிலை, சரியான பதிலை கண்டுபிடிச்சி எழுதி அனுப்புங்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு. சரிங்களா? 73580808007 73580808007 குறிச்சிட்டிங்களா? அதனால் இதற்கு எழுதி அனுப்புங்க சரியான பதிலை. ஓகே, அதற்கான விடை சரியாக இருந்தால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கட்டாயமாக குறித்து வைத்து கொண்டிருக்கிறோம். விரைவில் நாங்கள் தெரிவிப்போம். சரிங்களா? அது மட்டும் அல்ல, நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும். அன்பர்கள் எப்படி தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்களோ அதே போல் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை, உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும், நாங்கள் கேட்க வேண்டும் என்று ஆசையாக இருக்கிறோம். அதற்கும் இந்த அலைபேசி எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நலமா ஃபாதர் அப்படின்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். உங்களுடைய குடும்ப ஃபோட்டோவை அனுப்பிச்சு வைங்க. நாங்களே உங்களை அழைத்து நலம் விசாரிக்கிறோம். சரிங்களா? அதனால் மீண்டும் அடுத்த வாரம் நான் உங்களை அழைக்கிறேன். இன்னும் பலரை நலம் விசாரிக்கிறேன். அதுவரை நாம் எல்லாரும் ஜெபத்தில் இணைந்திருக்கலாம். ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். மாதா தொலைக்காட்சிக்காக ஜெபித்து தாங்கி பிடித்திருப்போம். சரிங்களா? அதனால் தொடக்கத்தில் சொன்னதை நான் நினைவூட்ட விரும்புகிறேன். என் நாடு எனக்கு என்ன செய்தது என்று நினைப்பதை விட என் நாட்டிற்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்ற மனநிலையில் நாம் வாழ்ந்து காட்டுவோம். நல்லதொரு இந்தியாவை கட்டி எழுப்புவோம். இறையாட்சியை கட்டி எழுப்பக்கூடிய கருவிகளாக, இயேசுவின் திருத்தூதர்களாக மாற்றம் பெறுவோம் என்ற சிந்தனையோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து நாம் நிறைவு பெறலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. தீமைகள் அனைத்திலிருந்தும் நம்மை பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆண்டவர் நமக்கு ஞானத்தை அருள்வாராக. தூய் ஆவியால் நம்மை நிரப்பி கரம் பிடித்து வழிநடத்துவாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி.
மரியே வாழ்க. ஓகே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம். இன்னும் நிறைய பேசலாம். பாய். ஊடக வழி இல்லம் நோக்கி